தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனை மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். சகோதரர் சொன்னார்கள், நம்மளுடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் என்று சொல்லி. அதை நான் தியானித்த பொழுது எப்படி தியானித்தேன்னு கேட்டால், இந்த மேகங்கள் வரும் இல்லையா, மேகம் நிற்கி காற்றடித்த உடனே அங்கே போய் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான். ஒன்று நல்லதை சிந்திக்கி, ஒன்று கெட்டதை சிந்திக்கி, ஒன்று நல்லதை சிந்திக்கி, ஒன்று கெட்ட சிந்தி. அதனால தான் சகோதரர் சொன்னார்கள், இருதயமோ மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் என்று சொல்லி. நாம் இப்படியாக நம்ம தேவ செய்திகளாக நம்ம போவோம். இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். கடந்த நாட்களை நம்ம ஒரு செய்தியை நம்ம பகிர்ந்து கொண்டோம். எந்த மனுஷனையும் பிராசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளியே. நம்ம கேட்டிருப்போம், எந்த மனுஷனையும், அவன் பாவியாக இருந்தாலும் சரி, அவன் நீதிமானாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, எல்லா மனுஷரையும் ரட்சிக்கப்படவும் அவர் விரும்புகிற தேவன். எல்லா மனுஷரையும், அங்கே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, ஆனால் இப்போ எல்லாரையும் அவர் ரட்சிக்கிற ஒரு தேவன். அதனால தான் இந்த பூமிக்கு வந்தார். பிதா வந்து இந்த பூமிக்கு அனுப்பி நம்மளையெல்லாம் ரட்சிக்கும்படி தான் இந்த பூமிக்கு வந்தார் எல்லோரையும். 1 தீமோத்தி 2 2வது அதிகாரம் 1 நம்ம வாசிப்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன எப்படி இருக்கிறார்னு கேட்டா, எல்லா மனுஷரையும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். அவர் சித்தமுள்ள, அவர் பாருங்க, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறதாம். யாரு? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது, ஒரு பாவி ரட்சிக்கப்படுகிறது. ஆமா, அவன் வந்து அதுக்கு பின்னாடி நம்ம 5 வாசிப்போம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பாருங்க, இந்த வார்த்தையை நீங்க நல்லா தியானிக்கணும். இங்க என்ன சொல்லி, ஏற்கனவே இந்த வார்த்தையை குறித்து பரிசுத்தம் பிரதர்கள் வந்து மனுஷன் என்ற வார்த்தைக்கு குறித்து நம்மள்கிட்ட பேசியிருக்காங்க. நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல, பிரதர் பேசியிருக்காங்க. ஆனா இங்கே நான் பார்க்குறோம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை ஒப்பு கொடுத்த அங்க தேவன் அவர் வந்து இப்ப என்ன செஞ்சிட்டான்னு கேட்டா, அவர் மனுஷனாக்கி கொண்டார். ஏன் தெரியுமா? நம்மளை ரட்சிக்கும்படிக்கு. அவர் உயர்ந்த தேவன், அவர் உன்னதத்தில் உள்ள தேவன். அவர் இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். ஆனா நம்மளுடைய ஸ்தானத்தை விட்டு நம்ம விலக மாட்டோம், என்னுடைய விருப்பத்தை விட்டு கொஞ்சம் நம்ம மாற்ற மாட்டோம், நம்மளுடைய கஷ்டங்களை வந்து நம்ம சகிக்க மாட்டோம். ஆனா ஏசாண்டவர் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். அவர் மனுஷனாய் காட்பட்டா. அது மட்டும் இல்லை, எல்லோரையும் மீட்கும் பொருளாக. மீட்கும் பொருள்னா என்ன? இப்போ நான் வந்து ஒரு பொருளை கொண்டு போய் நான் அடமானம் வச்சிருக்கிறேன். இப்போ அந்த அடமானத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், நான் ஒரு பொருளையோ அல்லது பணத்தையோ கொண்டு போய் கொடுத்துட்டு அதை மீட்டிக்கிட்டு வரணும். இப்படி தான் நம் பாவியாக இருந்த நம்மை அவர் மீட்கும் பொருளாகவே இங்கே வந்தாராம். அவர் ஒரு பொருளாகவே இப்போ தான் இங்கே அனுப்பிவிட்டார். தீத்து எழுதின நிருபந்தான் 2வது அதிகாரம் 11 13 வாசிப்போம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் என்ன கேட்டா, ஏனெனில் எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனுஷரையும் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 43 வாசிப்போம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
அவர் எப்படி வந்தார்? அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர் மீட்கும் பொருளாய் என்னத்தை கொடுத்தாரா? தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்துத்தான் அவர் நம்மளை மீட்டு கொண்டாராம். ஆமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17 நம்ம வாசிப்போம். அவர் பிதா என்ன சொல்றாரு பாருங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். போதும். உலகத்தை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே. இங்கே பூமியில் மதங்கள் அல்லது கிறிஸ்துவுக்குள்ளேயே நிறையா காரியங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் இவர் என்ன செய்யறங்க கேட்டா, எல்லா அவர் தான் படைத்தார் நம்மளை. அவர் மண்ணென்று நம்மளை நினைவு கூறுகிறார். அவர் மண்ணாக தான் படைத்தார். ஆமாம், ஒரு மனிதன் சொல்லுவார், நான் மண்ணான மனுஷன் என்று சொல்லி. ஆமாம், நான் ஒரு மண்ணான மனுஷன். அவர் உயிர் மூச்சை நமக்குள்ள கட்டளையிட்டார். அவருடைய அந்த மூச்சு கொஞ்சம் ஆண்டவரை நிப்பாட்டிட்டா என்ன செய்கிறான்? மண்ணு தானம்மா. அவர் நமக்கிட்ட என்ன செய்கிறார்? ஒரு நீரோட்டம் மாதிரி, நமக்கு ஒரு நீரோட்டம் மாதிரி அங்கே ஒரு உயிர் மூச்சை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமாம் அந்தவர்களே, நாம் அந்த ரட்சிப்பை நாம் கண்டடையும்படி எல்லா மனுஷரையும் அவர் ரட்சிக்கும்படி தான் இந்த பூமிக்கு வந்தார். 2 தீமோத்தேயு 1:9-10. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் சொல்றார் 9ல், அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்முடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சியாமல் என்னுடைய நீதி நிமித்தம் அல்லது நான் தர்மம் செய்கிறது நிமித்தம் அல்லது ஊழியம் செய்கிறது நிமித்தம் அல்லது நான் நீதிமானாக இருக்கிறது நிமித்தம் அவர் நம்மளை ரட்சிக்கவில்லையாம். அவருடைய தீர்மானத்தின்படி அவர் ரட்சித்தாராம். அதான் இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கும், உங்களுடைய நீதியின்படி அவரை ரட்சிக்கவில்லை, அவருடைய இரக்கத்தின்படியே அவரை ரட்சித்திருக்கிறார். அவர் இறங்குகிற தேவன், அவர் மனதுருக்கிற தேவன். அதனால தான் நம்மளை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அதனால தான் சொல்றாங்க, எல்லா மனுஷரையும் ரட்சிக்கும்படி. அங்கே மேன்மை உயர்வுலாம் இல்லை. யார் தன்னை தாழ்த்தி யார் தன்னுடைய தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பை தேவன் அருளுகிறார். ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்ப்போம். யோனா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 5 வாசிப்போம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து பாருங்க, அவர் சொல்றாரு 6ல், இந்த செய்தி எப்படி நினிவே பட்டணம் அழிக்க போகுது என்று சொல்லி அந்த செய்தி அந்த ராஜா கேள்விப்பட்ட போது அவன் என்ன செய்யறங்க கேட்டா, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை, அருமையான நல்ல உடுப்பா போட்டிருப்பார், ராஜாலாம் நல்ல உடுப்பா போட்டிருப்பார், அந்த உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தார். இதாங்க தன்னை தாழ்த்துகிறது அந்த ரட்சிப்புக்காக. ஆகையினால தான் ஆடு மாடு முதற்கொண்டு என்ன செய்யவில்லையா, சாப்பிடவே இல்லை. அங்கே எல்லாமே உபவாசம் இருந்தது. ஆனால் அவ்வளோ பெரிய மகா பாவியான அந்த நினைவே பட்டணம் என்ன செஞ்சிச்சு, ரட்சிக்கப்பட்டு விட்டது. அங்கே ரட்சிக்கப்பட்டு விட்டதுங்க. எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பாவங்களை, அதனால தான் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் மீட்பை பெறுவான், தன் பாவங்களை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன், ஆமா, சதாய் நொறுங்குதலாய், ஆமாண்டவரே என்னை ரட்சி, தன் பாவங்களை மன்னி இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறார். அதனால தான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்கவே வேண்டாம். நாம் தேவனுக்கு முன்பாக சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னி. ஆமா, அதனால எதுக்காக கேட்டா, இந்த பாவ மன்னிப்பு யார் மூலியமா வந்துச்சு, இயேசு ஆண்டவர் மூலியமா தான் வந்துச்சு. அவர் மீட்கும் பொருளா இந்த பூமிக்கு அவர் வந்தாராம். பிலிப்பியரின் புத்தகம்
பிலிப்பு 2வது அதிகாரம் 7 8 வாசிப்போம். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, யாரை? நம்மளை மீட்டுக் கொள்ளும்படி அவர் என்ன செய்ய? தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டும், அப்படின்னா மரண பரிந்தும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அந்த ராஜா தன்னை தாழ்த்தினான். ஆனா இவர் தன்னை தாழ்த்த வேண்டியது இல்லை. ஆனால் யாருக்காக தாழ்த்துகிறார்? எனக்கா, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னை ரட்சிப்பதற்காகத்தான் என்ன செய்கிறார்? தேவன் தன்னை தாழ்த்தினாராம். ஆமாம் அந்தவர்களே, தன்னை தாழ்த்தி அவர் நமக்காக பிதாவின் இடத்துல என்ன செய்கிறாரா? அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் சதாய். நம்ம நினைக்கலாம் நம்ம வாட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் அவர் பரிந்து பேசி கொண்டுகிட்டே இருக்கிறார். சதாய் அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 9 நம்ம வாசிப்போம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. யாருக்காக மரித்தார்? எனக்காகவே அவர் மரித்தார். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பவுல் தெசலோனிக்கே சபைக்கு அவங்க எழுதும் பொழுது அப்படித்தான் சொல்கிறார். அவர் நமக்காகவே மரித்தார். 11 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். போதும், ஒருவருக்கு ஒருவர். இப்ப நம்ம ஏன் கூடி இருக்கிறோம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி. இங்கே தேறினவனாக நாங்கள் நிற்கவில்லை நான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது தேவன் நமக்குள்ள ஜீவனை என்ன செய்கிறார்? அவர் கட்டளையிடுகிறார். நம்ம ஒருவருக்கு ஒரு அதனாலதான் ஒருவருக்கு ஒரு தேற்றும்படி தான் சபை கூடுதலை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆதி சபையிலும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆமா, ஆதி சபையில் ஏன் தனித்தனி மனிதனாய் தேவனுக்காக பிரியமா வாழ்ந்துட்டு போயிட்டாருன்னா இல்லை. நம்ம விழுந்து போயிடுவோம், நாம் மோசம் போயிடுவோம்ன்றக்காகத்தான் அங்கே காரியத்தை செய்கிறார். இந்த ஆணிமேல் எழுதின புத்தகம், அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார். ஆனால் அவருக்கு இங்கே பேர் என்ன போட்டிருக்குன்னு கேட்டா 7வது அதிகாரத்துல நீண்ட ஆயுசு உள்ளவர். எப்படியா? அவருக்கு மரணமே, அவர் மரித்தார் ஆனால் உயிர் தெழுந்தார். அவர் தானியேல் 7:9 சொல்லப்பட்டிருக்கு, நீண்ட ஆயுசு உள்ளவர். வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்ததாம். அவர்தான் தன்னை தாழ்த்தி என்ன செஞ்சார்? இந்த பூமிக்கு நம்மளை ரட்சிக்கும்படி அவர் வந்தார். எசேக்கியா எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 23 24 வாசி. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். அதுலயும் சாவான். அதுக்கு பின்னாடி நீங்க பாருங்க 30 வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். என்ன சொல்றான்னு கேட்டா, புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அப்படின்னா இந்த மரணத்தை சரீர மரணத்தை குறித்தில்லை, ஆவிக்குரிய மரணம். நமக்கு ஆவிக்குரிய மரணம் எதுக்கு நேரிட வேண்டும்? பாவத்தினாலே வருகிறது தான் நமக்கு ஆவிக்குரிய மரணம். சில ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவங்க கூட என்ன செய்கிறார்கள்? சரீர மரணத்துக்கு உள்ளாகி விடுகிறார்கள்.
அது வந்து அவங்க தேவனுடைய ரிச்சப்பையும் அவருடைய அன்பையும் ருசி பாராதற்கிறதுனால தான் அப்படி செய்கிறார்கள். அப்படித்தான் நான் உணர்ந்தேன் கடந்த நாட்களில். ஏன் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் வந்து தன்னையும் மாய்த்து கொள்ள வேண்டும்? அவர் சொல்றார், நீ ஏன் சாக வேண்டும்? நீ ஏன் சாக வேண்டும்? அவர் உனக்காக அவர் மரித்திருக்கிறாரே, அவர் உனக்காக மரித்திருக்கிறாரியா, உனக்காக மரித்திருக்கிறார், நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா எழுதின புத்தகம் 50வது அதிகாரம் 2 வாசிப்போம். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன. நான் சரி 1 வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன. நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன. மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? என் மீட்கப்படாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதோ? விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமற் போயிற்றோ? விடுவிக்கிறதுக்கு உங்களை நான் தாயா படைச்சேன், உங்களை நான் படைச்சேன். ஆனா என்னைய நீங்க என்ன செய்யறதில்ல, நம்புறதில்ல. உங்களை விடுவிக்கப்படாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போயிடுச்சோ, எனக்கு பலன் இல்லாம போயிடுச்சோ. தொடர்ச்சியா வாசிப்போம். இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி. கண்டிதத்தினாலேனா அவர் வந்து கடிந்து கொள்ளுதனாலே, இன்னொரு வித கடிந்து கொள்ளுதனாலே நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவர் கடிந்து கொண்டாராம், ஒரு நதியை போய் கடிந்து கொள்கிறாராம், அது வெட்டாந்தரையா ஆகிறது. கடந்த நாட்களில் வந்து விட்டுப்புறதர் பேசியிருப்பார் ஒரு செய்தியில் வந்து. கேட்டா வந்து அங்கே கடலில் போய் இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. அங்கே தண்ணி வந்து என்ன செய்யுது, அங்கே நிறையா இருக்கிறது. அவங்க தண்ணீரை தான் பார்க்குறாங்க. ஆனால் பிரதருக்கு நல்ல வெளிப்பாடுதான். அவர் என்ன செய்கிறார், நீ கீழே பாரியா, அங்கே வெட்டாந்தரையாயிருச்சு. என்ன செஞ்சிருச்சு, வெட்டாந்தரையாகி விட்டது. அப்படிதான் நம்மளுடைய இப்போ செய்தியெல்லாம் வந்து ராமேஸ்வரம், தனுசுக்குடி இதுகளெல்லாம் வந்து அந்த ஏரியா பூரா கல்பாறை என்று சொல்லி குறிப்பிட்டார்கள். அந்த பாறைகளில் தான் எடுத்து அந்த வந்து எப்படியா இங்கே வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு இந்த பக்கம் அந்த பாலத்திலாம் வந்து அந்த பாலங்கள்லாம் வந்து கல் பாறையாக இருந்தது. வெள்ளைக்காரன் வந்து கப்பல் போக்குவரத்துக்காக அதை உடைத்து எடுத்தான் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். அதை உடைத்து எடுத்து விட்டார்கள்னு சொல்லி. ஆமாம், அது கல்பாறை. அதே மாதிரி தான் நான் அப்படி நினச்சேன். எப்படி அந்த கடலில் வந்து வெட்டாந்தரையாச்சு, என்கிட்ட சேரும் ஜெகதிமாவில் இருக்கும், அங்கே வெட்டாந்தரையாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவன் செய்த அற்புதத்தை பற்றியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறார் அவர் தேவன். எங்கே, மரணத்தில் ஒரு எதிரி துரைத்து வருகிறான், கிட்ட வந்துட்டாங்க, பக்கத்தில் வந்துட்டான். நம்ம அப்படித்தான் நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்குறோம். நம்மளுடைய சூழ்நிலை அப்படி சுற்றி வந்து நமக்கு எல்லாமே ஒரு பொல்லாத தோன்றுகிறது. நமக்கு விடுவிக்க முடியாத அளவுக்கு கூட நம்மளுடைய இறுதியம் தோன்றுது. ஆனால் சொல்கிறாரு, உங்களை ரட்சிக்கும்படி நான் வந்தேன். நம்மளுடைய பிரச்சனை என்பதே அவர் தெரியும். ஆனால் நம்ம தான் இங்கே கவலைப்படுறோம், நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ம அழுகிறோம், நம்ம என்னென்னமோ செய்கிறோம். எம்கட்டா ஒரு தேவனற்றவர்களைப் போல, ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளையை போல, ஒரு தகப்பன் இல்லாத ஒரு மனிதன் எப்படி, ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11 வாசிப்போம். கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றான்னு கேட்டா, என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவருடைய ஜீவனை கொண்டு அவர் சொல்லுகிறாராம். துன்மார்க்கதே நான் விழுகிறத நான் விரும்புறதே இல்லப்பா. எல்லாரையும் ரட்சிக்கும்படிதான். ஏசாயா எழுதின புத்தகம் 45வது அதிகாரம் 18 வாசிப்போம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. வாசிங்க. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேர்ந்தெடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். யதார்த்தமாகவே அறிவிக்கிற கர்த்தர். அவர் சொல்கிறார், வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாய், அப்படின்னா வெறுமையாக நான் சிருஷ்டிக்காம யாருக்காக, நமக்காக. அங்கே பார்க்கணும், நல்லா வாய்ச்சி பார்த்தோம்னா அங்கே வெறுமையாக சிருஷ்டிக்காம அதை குடியிருக்கும்படி செய்து, குடியிருப்புகளுக்காக செய்து படைத்து அதை உருவப்படுத்தி, அப்படின்னா நிலைப்படுத்தி, நிலைப்படுத்தி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. உங்களை ரட்சிக்கிற கர்த்தர் நான் தான். நம்மளை ரட்சிக்கும்படி தான் அவர் விரும்புகிறார்.
ரோமர் எழுதின புத்தகம் நம்ம வந்து நிறைய நேரமெல்லாம் அவருடைய பொறுமை நீடிய சாந்தத்தை நம்ம சட்டை பண்ணுகிறவர்களாக இருப்போம். 2வது அதிகாரம் 4 வாசிப்போம். அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? நீ அசட்டை பண்ணுகிறாயோ? அவருடைய நீடிய பொறுமை, அவர் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். ஆனால் அவருடைய நீடிய பொறுமை என்ன செய்கிறோம்? அவர் அசட்டை பண்ணுகிறோம். அவர் எல்லா மனிதரையும் ரட்சிக்கும்படி அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆனால் நம்மளுடைய விருப்பங்களோ அங்கே தாறுமாறாக கொண்டு இருக்கிறது. அதனால தான் நான் வந்து ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறேன்னு கேட்டால், எல்லா மனுஷரையும் நான் ரட்சிக்கும்படி வந்தேன், எல்லாரையும் நான் ரட்சிக்கும்படி வந்தேன். தேவன் என்னை தேற்றுகிறாருங்க. நான் இன்னும் மண்ணாக போயிருந்திருப்பேன். ஆனால் தேவனுடைய சபையில் வைத்து என்னை என்ன செய்கிறார்? என்னை பாதுகாக்கிறார், என்னை நடத்துகிறார். ஆமாம், எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் தேவன் என்னை தாங்கி என்னை தப்பி வைக்கிறார். அவருடைய வார்த்தையை கொடுத்து என்னை விடுதலையாக்குறார். அவருடைய சத்தியத்தை குறித்து அவர் சமாதானத்தில் நடத்துகிறார். நான் பாவம் செய்யும் பொழுது, நான் புத்தியினமாக நடக்கும் பொழுதெல்லாம் நான் அழுதிருக்கிறேன். ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், என்னை ரட்சியும். என் பிள்ளைகளிடத்தில் கூட நான் பேச தெரியவில்லையே, என் பிள்ளைகளிடத்தில் கூட என் குடும்பத்தில் கூட நான் நடத்தவில்லையே அப்படி சொல்லிட்டு கண்ணீர்களாக நான் அழுதிருக்கிறேன். என்னன்னு கேட்டால், நாம் ஒரு பாவியான மனுஷன், நாம் அழுக வேண்டும். அவர் சொல்கிறார், உங்களுடைய கண்ணீரை என் தோல்பையிலே சேர்த்து வைத்திருக்கிறார். நம்மளுடைய கண்ணீரை எல்லாம் அவர் காண்கிறார். எப்படி? உலகத்துக்குரியதில்லை, ரட்சிப்புக்காக நம்ம அழுதோம்னா தேவன் நம்மளை நடத்துவார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 3:9 வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம் வாக்குத்தத்தை குறித்து தாமதியாமல், அவர் சொன்னது நிச்சயமா அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரா? ஏசாண்டவர் வரப்பெறார். அது தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவர் விரும்பி நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நீடிய பொறுமை நம்மளிடத்தில் நீடிய பொறுமையெல்லாம் இல்லை. நம்ம ஆண்டவரிடத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், தேவன் என்னை முன்குறித்து என்னை அழைத்திருக்கிறார். அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். தேவன் என்னை ரட்சித்திருக்கிறாருங்க. தேவன் ரட்சித்திருக்கிறார். சில காரியங்களை குறித்து நம்மளுடைய தடுமாற்றங்களை குறித்து தேவனிடத்தில் போகும்போது ஒரு நொறுங்குதலையும், ஆமாம், நம்ம இறுதியம் கடினப்படுத்தக்கூடாது. பாவத்தின் வஞ்சனையினால் உங்கள் இறுதியம் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்றி எனப்படும் அளவும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும். ஆமாம் வந்தவர்களே, ஆபூக்கு என்ற புத்தகம் 2வது அதிகாரம் 2-3 நம்ம வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. போதும். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அது கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலேயே தீர்க்கமாய் வரை. அப்படின்னா இன்னொரு பயிரில் கடந்தோடுகிறவன்றதுக்கு அங்கே ஓடி அப்படின்னா செய்தி அறிவிப்பாளன். அன்றைக்கு செய்தி அறிவிப்பாளன் இருந்தார்களாம். அப்படி அறிவிக்கிறவுடைய செய்தியை நீ தீர்க்கமாக அதில் எழுது என்று சொல்லி இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்குது. குறித்த காலத்தை குறித்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது, அதற்கு காத்திரு, அது நிச்சயமாகவே அது வரும், தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தை அதை தாமதிப்பதில்லை, நிச்சயமாகவே வரும். தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனை என்னை எப்படியாய் நடத்துவார் என்று நம்பிக்கை ஏற்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் காலையிலே கேட்டோம், 1 தீமோத்தேயுல எல்லா மனுஷரையும் ரட்சிக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தான்னு சொல்லி நம்ம கேட்டோம். அவர் எல்லாரையும் ரட்சிக்க விருப்பம் உள்ளவராக தான் தேவன் இருக்கார். ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தமே அல்ல, அது அவருடைய விருப்பம். நரகத்தை உண்டாக்கி இருக்கும்போது கூட தேவன் மனிதனுக்கு நரகத்தை உண்டாக்கல. அவர் சொல்லுவார், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட நரகத்திலே போங்கள் அப்படி தான் சொல்லுவார் ஆண்டவர். அப்படின்னா எந்த மனுஷனும் கெட்டு போகிறது அவருடைய விருப்பமே அல்ல. மனுஷனை ரட்சிக்கிறதுக்காகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இதில் அநேகர் மேன்மை பாராட்ட முடியும். நான் அதை செஞ்சேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்,
நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி சொல்ல முடியும். அநேகர் நற்கிரியைகள் மேலே நம்பிக்கை வைத்திருக்க முடியும். நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள் குஷ்டரோகிகளை கூட கழுவி சுத்தம் பண்ணலாம். ஹேண்டிகேப்டு ஒரு அந்த ஆப் நேச்சர் வச்சு அதை நடத்தி அதில் கூட சேவை செய்கிறவர்களாக இருக்கலாம். நீ அநேக காரியங்களை செஞ்சு நற்கிரியைகளில் மேன்மை பாராட்டி அது சுயநீதி செய்யலாம், நல்லது நான் சொல்லலை. ஆனால் ரட்சிப்புங்கிறது கர்த்தருடையது. தேவனே நம்மை ரட்சிக்கிறவர். இந்த ரட்சிப்புங்கிறது ஒரு நாளில் முடிஞ்சு போகிற காரியமே இல்லை. இது லாங் ப்ராசஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமா இந்த பூமிக்கு வந்து நம்ம சரீரத்தை ரட்சிக்கிற வரைக்கும் அனுதினமும் நான் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் அப்படி பார்க்குறேன். இன்னைக்கு உற்சாகமாக இருக்கிறேன், நாளைக்கு விழுந்து போக முடியும். இதில் பெருமை அடைஞ்சு மோசம் போக முடியும். என்னுடைய நற்கிரிகளை வச்சு மேன்மை வராட்டி நான் மோசம் போக முடியும். நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதுனாலையோ, சபையில் ஒரு பொறுப்பாக இருக்கிறதுனாலையோ, அல்லது சபையில் தாழ்மையான சகோதரனா எல்லாருக்கும் முன்னாடி வேலை செய்கிறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு கூட என்னோட நற்கிரிகளை மேன்மை பாராட்டிடலாம். அவைகளெல்லாம் ரட்சிக்கப்படாது. அவைகளெல்லாம் நான் ரட்சிக்கப்படவே முடியாது. அவைகள் என்னை ரட்சிக்காது. கையும் காலும் கட்டி போட்டு கிடக்கிற விலங்கிட்டப்பட்ட மனிதன் எப்படி தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியும்? அதுபோல தான் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் பாவியான மனுஷனே, ரட்சிக்கப்பட்ட பாவி. இன்னும் ரட்சிக்கப்பட்டேன் ஒரு காலத்தில், இப்போ ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் நிகழ்காலத்தில், நீ ரட்சிக்கப்படுவேன் எதிர்காலத்தில். அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டுதேன்னு சொல்லி தேங்கி நின்ற முடியாது. ரெண்டு நற்கிரியில் வச்சு நான் கணக்கு போட்டு பார்த்து அதில் திருப்தியாக இருந்திட முடியாது. ஏன்னா நான் அனுதினமும் ரட்சிக்கப்படணும். எதிர்காலத்தில் ரட்சிப்பு ஒன்று இருக்குது. அது வரைக்கும் என்னோடய ரட்சிப்பை நான் தொடர்ந்து நடத்திக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஒரு நாளில் முடிஞ்சு போகிறதெல்லாம் ரட்சிப்பு. இன்றைக்கி அநேக சமயத்தில் 2 வாரம் போவாங்க, ரட்சிக்கப்பட்டு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, அதோட முடிஞ்சு க்ளோஸ், அவ்வளோதான். அப்புறம் ரட்சிப்பை குறித்து எந்த கவலையும் இல்லாத மனிதர்களாக இருக்கு. அதுதான் எபிரேயரில் ஒரு வார்த்தையை சகோதரர் கோடிட்டு காட்டினார். பாவத்தின் வஞ்சனையினாலே உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஏன் அதே ரட்சிக்கப்பட்டாச்சே, பேசாமல் இருக்க வேண்டியதானே, அப்புறம் எனக்கு நாடோறும் புத்தி சொல்லணும்? நான் விழுந்து போகக்கூடிய மாம்சத்திலே நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நான் விழுந்து போக முடியும். உச்சந்தலை முதல்ல உள்ளங்கால் வரைக்கும் இச்சை புறையோடி கிடக்குது. எங்கே பிதுக்குனாலும் சலாம் வெளியே வரும். இங்கே வேணால் நான் அப்படியே பெரிய ஊர் மாதிரி பேசிட்டு போகலாம். வெளியில் போய் வீட்டில் போய் வேலை ஸ்தலத்தில் எப்பன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் நான் விழுகலாம். கண்களின் நிச்சயில் விழுகலாம், காதுகளின் நிச்சயம் விழுகலாம், வாய் பேசுறதுல தவறலாம், சரீர உணர்ச்சிகள் நான் ஈர்க்கப்படலாம். இதெல்லாம் அனுதினமும் நடந்துட்டு தான் இருக்குது. இதில் அதுதான் அனுதினம் ரட்சிப்பு. எல்லா மனுஷரை ரட்சிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இதில் என் சுயநீதியினால் இதிலேருந்து நான் என்னை பாதுகாத்து கொள்ள முடியாது. நான் உபவாசம் இருந்து என்னை ஒடுக்கி 50 நாளைக்கு கூட உபவாசம் இருக்கலாம். அது என்னை ரட்சிக்குமா? உபவாசம் நல்லது, உபவாசிக்க வேண்டான்னு சொல்லலை. சிலர் அதான் ஒரு பெருமை மேன்மை பாராட்டினேன். உபவாசிக்கிறேன், வாரம் உபவாசிக்கலாம். சில பார்த்து நான் தண்ணி மட்டும்தான் குடிக்கிறேன், நான் 50 நாளைக்கு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவைகள் மனுஷனுடைய ஆத்மாவை ரட்சிக்க முடியாது. அவர்கள் சுயநீதிக்காரர்கள். என் சுயநீதினாலே தேவனுக்கு முன்னாடி போய் நான் நீதிமானா நிற்கவே முடியாது. ஏன்னா நான் அழுக்கான கந்தை, நான் விழுந்து போன வம்சத்திலேருந்து வந்தவன். என்னுடைய மூதாதையருடைய ஹெரிடிட்டி அப்படியே எனக்குள்ளே இருக்குது. அந்த பாவ வியாதி என்னையும் பிடிச்சு ஆட்டி படைக்கு. என்னுடைய சுயநீதினால் தேவனுக்கு முன்பாக போய் நான் மேன்மை பாராட்ட முடியாது. ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்துட்டாங்க. ஆனால் தங்களுடைய நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அறிந்துட்டு என்ன செஞ்சாங்க? நிர்வாணத்தை மூட ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. இருக்கிற அத்தி இலையில் அப்படிங்கி தச்சு மேலே மூடி பார்த்தாங்க. இதுதான் சுயநீதி. அது எவ்வளவு நாளைக்கு நிற்கும் இலை? அப்படின்னு காற்று அடித்தா போயிடும், வெயில் அடித்தா காஞ்சி சருகா போயிடும். இது சுயநீதி.
தேவனுக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரி விழுந்துட்டாக, அத்தியலையை தச்சு சுயதினியில் நிற்கிறாங்கன்னு. தேவன் கேட்குற, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்லணுங்கிறதான், ஆதாம் சொல்லணுங்கிறதான் தேவனுடைய விருப்பம். வாயினால் அறிக்கை செய்யட்டும். தேவனுக்கு தெரியாமல்ல, அவர் கேட்கிறார், வாயினால் அறிக்கை செய். ஆதாமேனே எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியாக இருப்பதனால் விழிந்து கொண்டு நான் இருக்கேன். உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாரு? அப்புறம் தான் எல்லா குட்டு வெளியே வருது. இன்றைக்கு அநேகர் நிர்வாணிகளாக இருந்தும் தங்கள் சுயநீதிகளால் மூடிக்கொள்ள பார்க்கறதா. நான் நிர்வாணியாக இருந்தும் என்னுடைய சுயநீதியினால் மூடிக்கொள்ள திருப்தியாக இருக்க பார்க்குறேன். வார வாரம் சபைக்கு போகிறதுனால நான் நீதிமான் ஆயிட முடியாது. சபையில் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனாலோ நான் நீதிமான் ஆகிட முடியாது. சபையில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வதனாலே நான் நீதிமான் ஆகிட முடியாது. இதெல்லாம் சுயநீதி. இதெல்லாம் செய்யணுமா? செய்யணும். ஆனால் அவைகள் என்னை ரட்சிக்காது. அவைகள் நான் திருப்தியாக தேங்கிட முடியாது. நான் நிர்வாணி என்று அறிந்து தேவனுடைய சமூகத்தில் கதறாத பட்சத்தில் இவைகளெல்லாம் என்னை ரட்சிக்காது. நான் நிர்வாணி. ஆண்டவர் சொல்வார், மனுஷனுடைய நீதியெல்லாம் அழுக்கும் கந்தையுமா இருக்கு. கந்தைன்னா பார்த்துருப்பீங்க, சமயத்தில் நாய் குதறி போட்டு போட்டிருக்கும் பத்திலா துணியில். அந்த மாதிரி நம்முடைய நீதி, என்னுடைய நீதி அழுக்கான கந்தை. இதை கொண்டுட்டு தேவனுக்கு முன்னாடி நான் போக முடியாது. தேவன் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சார். உங்கள் சுயநீதினால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. அதுக்காக அவன் பலி செலுத்த வேண்டும். ஒரு மிருகத்தை அடித்து அவங்களுக்கு தன்னுடைய நீதியை உடுத்து வித்தார். அதுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு ரட்சிப்பு. அவன் சுயநீதியில் தேவனுக்கு முன்னாடி அவங்களால நிற்க முடியல. அதனால தான் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தேவன் அவர்களுக்கு ஆட்டுத்தோலை கொடுத்தார். இப்போ தேவனுக்கு முன்னாடி நமக்கு பேச முடியும். அதுக்கு முன்னாடி தான் அவள் சொல்கிறா, காயின் பிறந்தவனாடி கர்த்தர் எனக்கு ஒரு மனுஷனை கொடுத்தார், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்கிறா. எப்போ? தோளுடைய கொடுத்தவனாடி. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கா. அப்போ தான் ரட்சிப்பு. தன் சுயநீதியில் அவர்களால் நிற்க முடியல, விழுந்து போனார். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய பாவத்தை குறித்து, விழுந்து போன காரியங்களை குறித்து மற்றவர்களை விரல் நீற்றவர்களா ஆதாமை போல பாவத்தை மறைக்கிறவனா தான் இருக்கு. நான் அப்படி பார்க்குறேன். என்னுடைய பலவீனத்துக்கு, நான் விழுந்து போனதுக்கு மற்றவர்களை விரல் நீட்டுறவனா இருக்கேன் மனசுக்குள்ளே. இவங்கனால தான் நான் அப்படி விழுந்துட்டேன், இவங்கனால தான் அப்படி செஞ்சிட்டேன், இல்லைன்னா அப்படியே நான் நின்றுவேனா? இல்லை. உண்மையாக நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது என்னுடைய நீதியே அங்கே இல்லை. தேவனுக்கு முன்னாடி நான் அநீதிமான், அவிசுவாசம். இதிலிருந்து யார் என்னை ரட்சிக்கிறது? கர்த்தராகிய இயேசுவால மாத்திரம்தான் முடியும். என்ற அநீதியிலிருந்து, என் அவிசுவாசத்திலிருந்து ரட்சிக்கிற கர்த்தரால தான் முடியும். நான் சமீபத்தில் அப்படி வீழ்ச்சியில் கீழே போன பின்னாடி நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி முயற்சி பண்ணி என்னால் ஜெயம் பெறவே முடியல. ஒரு நாள் தேவன்கிட்ட போய் என்னுடைய எல்லா காரியத்தையும் வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ தான் என்னுடைய அவிசுவாசம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி மற்றவங்களை விரல் நீட்டிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட நான் கதறினேன், ஆண்டவரே நான் நிர்வாணியாக தான் இருக்கேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, என்னை இதிலேருந்து ரட்சிங்க, என்னை மீட்டுக்கொள்ளுங்க. அவிசுவாசம் தேவனிடத்தில் கிட்ட சேர விடாது. அதுதான் நம்முடைய சுயநீதிக்கு மூல காரணமே அவிசுவாசம்தான். தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவரா பாருங்க, தங்கள் சுயநீதியை குறித்து நல்லா பேசுவாங்க. நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், சரியாத்தானே இருக்கேன். அவிசுவாசம். ஆனால் அது கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் சரியாக இருக்கிறேங்கிற சுயநீதி எடுத்துட்டு நிற்கிறோம். தேவன்கிட்ட போய், ஆண்டவரே நான் நிர்வாணி, என் நிர்வாணத்தை மூடுவதற்காக நான் பல காரியங்களை செஞ்சுட்டு வரேன், என் சுயநிதியில் நிற்கிறேன், ஆண்டவரே நான் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. பிரியமானவர்களே, நான் அப்படி தேவன்கிட்ட போகிறேன், கதறேன், கெஞ்சுறேன், என் சுயநீதி வேணாம், என் அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே, என்னை ரட்சிங்க. இப்போ தான் தேவன் ரட்சிக்கிறார், அவர் ஜெயம் கொடுக்குறார். கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் தேவனுடைய ரட்சிப்பை குறித்து பாருங்கள் எப்படி இருக்கணும். எப்படி எனில், சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை,
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர்தால தான் நமக்கு பரிசுத்தம், மீட்பு, எல்லாம் நீதி. அவருடைய நீதியால் நான் உடுத்துவிக்கப்படணும். அப்போ தான் நான் நீதிமான். என்னுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. அவர்னால தான் எனக்கு பரிசுத்தம் உண்டாக முடியும். நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன்னு பல காரியங்களை செய்யலாம், அது முடியாத காரியம். அவரால் தான் நான் மீட்கப்பட முடியும். அவர் தான் என்னுடைய மீட்பானவர். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான தேவன்.